ஹாய் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் அடிக்கடிக்கு டிஜிட்டல் மூலமாக அதாவது யூபிஐ, நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் மூலமாக பணம் அனுப்புவரா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம அவசரமாக ஒருத்தருக்கு ரூ. 10,000 மேலே பணம் அனுப்புனா இனிமே அது உடனே போய் சேராதான். சரியாக 1 மணி நேரம் கழிச்சு தான் போய் சேரும்னு சொல்கிறாங்க. என்னது 1 மணி நேரம் ஆகுமா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது மாதிரி ஒரு புதிய அதிரடியான திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அது எதுக்காக? இதனால் நமக்கு லாபமா நஷ்டமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேறு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் எல்லாமே டிஜிட்டல் உலகத்துக்கு மாறிட்டோம். டீ கடையில் ரூ. 10 டீ குடித்தாலும் சரி, பெரிய ஷோரூமில் போயிட்டு டிவி வாங்கினாலும் சரி, உடனே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் இருக்க ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுறோம். இது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்லைன் மோசடிகள் அதாவது டிஜிட்டல் ஃப்ராடு தனம் பயங்கரமாக அதிகமாக இருக்குது. உங்கள் கரண்ட் பில் கட்டல, உடனே இந்த லிங்க் கிளிக் பண்ணி கட்டுங்க. பார்ட் டைம் ஜாப் ரெடியாக இருக்குது, உடனே இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாப் வாங்கிக்கோங்க. இந்த டாஸ்க் முடிங்க, உடனே உங்களுக்கு ரூ. 10,000 கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் பேங்க்கில் கேஒய்சி முடிங்க, கேஒய்சி அப்டேட் பண்ணலன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிரும். உடனே இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஃப்ராடு மெசேஜ், ஸ்பேம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணத்தையும் சுருட்டிடுவாங்க. இப்படி மக்கள் ஏமாந்து பணத்தை இழக்கிறத தடுக்கணுன்றதுக்காக தான், நல்ல நோக்கத்துக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு சூப்பரான மாஸ்டர் பிளானை கையில் எடுத்திருக்காங்க. சரி, ஆர்பிஐ வந்து அப்படி என்ன புதுசாக பிளான் பண்ணியிருக்கான்னு கேட்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஜிட்டல் முறையில் யூபிஐ, நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இது மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரூ. 10,000 மேலே பணம் அனுப்புனா அந்த பணம் உடனே அவங்களுக்கு போய் சேராது. உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து பணம் வந்து கட் ஆயிரும். ஆனால் ரிசீவர் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர சரியாக 1 மணி நேரம் தாமதமாகும் சொல்கிறாங்க. ஏன் இந்த 1 மணி நேரம் இடைவெளின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஸ்கேமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தை வந்து உருவாக்குவாங்க. உடனே பணம் அனுப்புங்க, பணம் போடுங்க, இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிரும், இது மாதிரி பயமுறுத்துவாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் பணத்தை அனுப்பிடுவோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து யோசித்து பார்க்குறப்போ ஐயோ நம்ம ஏமாந்துட்டுமேன்னு தோணும். இது மாதிரி நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்டி கும்பல் வந்து பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இனிமேல் அது மாதிரி நடக்காது. இந்த 1 மணி நேரம் கேப்பில் நீங்கள் ஏமாற்றப்பட்டதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உடனே அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் கேன்சல் செஞ்சிடலாம். உங்கள் பணம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான அப்டேட்ஸும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த டிராஃப்ட் ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம் ஏற்படுத்தியிருக்காங்க. பொதுவாக ஆன்லைன் மோசடிகள் அதிகமாக சிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான். அவங்கள பாதுகாக்கிறதுக்காக முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளாம் ரூ. 50,000 மேலே ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க வந்து முன்கூட்டியே நியமித்த ஒரு நம்பகமான ட்ரஸ்டட் பர்சன், அதாவது அவங்க பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா நெருங்கிய உறவினராக இருக்கலாம், அவங்ககிட்ட இருந்து டிஜிட்டல் முறையில் அப்ரூவல் வாங்கணும். ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து பணம் அனுப்ப போகிறேன், இந்த அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா, இது மாதிரி அவங்க செக் பண்ணி அப்ரூவ் பண்ணணும். இது வந்து அந்த முதியவரே பார்த்தீங்க தேர்ந்தெடுக்கலாம். அவங்க நம்பகமான ஆள்கிட்ட போயிட்டு இது செக் பண்ண சொல்லி தேர்ந்தெடுக்கலாம். அந்த நம்பகமான நபரை பார்த்தீங்கன்னா ஓகே சொன்னால் மட்டும்தான் பணமே போகும். இது நிஜமாகவே பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரே நொடியில் முடக்கும் சிறப்பு வசதியை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது கில் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. ஸ்விட்சு போட்டால் லைட் எரியும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரே கிளிக்கில் எல்லாமே முடிஞ்சிடும். திடீர்னு உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆயிடுச்சு, இல்லைனா ஏதோ ஒரு மோசடி நடக்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு வைங்க, உடனே வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி ஐவிஆர் நம்பர்லாம் அழுத்தி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுடைய மொத்த டிஜிட்டல் பேமெண்ட் சேவைகளையும் ஒரே ஒரு பட்டன் கிளிக் பண்ணி அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா முடக்க வைக்கிற, ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் கில் ஸ்விட்சு வந்து வசதி பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. கில் ஸ்விட்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் சரக்கு வாங்குகிற இடத்துல ரூ. 10,000 மேலே உடனே பேமெண்ட் பண்ணணும், 1 மணி நேரம் லேட் ஆனால் அது வந்து என் பிஸ்னஸ் பாதிக்காதான் டவுட் வரலாம். அது இல்லாமல் ஏதாவது ஒரு கடையில் போய் ரூ. 10,000 மேலே ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பேமெண்ட் வந்துச்சா இல்லையா கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக 1 மணி நேரம் அங்கேயே காத்திருக்கும் நிலைமையே வரும். இதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முக்கியமாக இது பாதுகாப்பா இல்லை வேகமாக பணம் அனுப்புறதான்னு பார்க்குறப்போ பாதுகாப்பு தான் முக்கியம்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நினைக்கிறாங்க. ஆனால் மக்களே இது இன்னும் சட்டமாக அமலுக்கு வரலை. இது வெறும் ஜஸ்ட்டு வந்து ஒரு வரைவு திட்டம் தான்.
டிராஃப்ட் ப்ரப்போசல் மட்டும்தான். இந்த திட்டம் பத்தி உங்க கருத்து என்ன? பேங்கோட கருத்து என்ன? இது மாதிரி எல்லாமே தெரிவிக்க மே 8ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. வரக்கூடிய ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு தான் இறுதி வழிகாட்டுதல் ஃபைனல் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே வெளியிட போறாங்க. இந்த டிஜிட்டல் காலத்துல மோஸ்ட்லி பண்றவங்க புதுசா பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதை தடுக்க தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்திருக்க அந்த 1 மணி நேரம் தாமதம் அப்புறம் கில் ஸ்விட்ச் ஐடியா. இது நிஜமாவே பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் இது சாதாரண மக்களுடைய அன்றாட பிஸ்னஸ் ஆகட்டும் அவசர தேவைகள் ஆகட்டும் கண்டிப்பாக பாதிக்கும். 10,000 ரூபாய்க்கு மேலே அனுப்புனா 1 மணி நேரம் தாமதமாகும். இந்த ரூல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல திட்டமா இல்லை நமக்கு இடையூறு இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.